மௌனம் பேசியதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாரும் பிளான் பண்ணி ரம்யாவை ரூமுக்குள்ள அனுப்ப கண்ணை கட்டிட்டு இருந்த சிவாவை ரம்யா போயிட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே சிவா வந்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லி சாரியை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. உடனே அதை ஜனனி நினச்சிக்கிட்டு ஜனனி என்ன இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் பேசிக்கிட்டு இருக்க வெளியில் அவங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் துளசி அங்கே வராங்க. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ரூம்குள்ளே வராங்க. லைட்டை ஆன் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுமே துளசிக்கு பயங்கர கோவம். நேராக வந்து ஏ ரம்யா எந்திரிடி அப்படின்னு சொல்ல ரம்யா எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே சிவாவும் கண் கட்டை வந்து அழுத்துருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல ஏய் நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஏ மாமா நான் எப்படினாலும் ஆசைப்படுவேன், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே ரம்யாவை வந்து துளசி பலார்னு அரையிறாங்க. என்னையே அடிச்சிட்டல நீ அப்படின்னு சொல்ல ஏய் முதல்ல இங்கேருந்து வெளியில் போடி அப்படின்னு ரம்யா துளசியை சொல்ல துளசி ரம்யாவை முதல்ல இங்கேருந்து நீ வெளியில் போடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரம்யா என்னை அடிச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. துளசி சிவா கிட்ட ஏன் புடவையே என்கிட்ட இருந்து வாங்கி என்னையே கட்டி விட சொல்லி சி அப்படின்னு சொன்னதுமே சிவாவுக்கு பயங்கர கோவம் வருது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.